ஹலோ குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனோல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? மேஜிக் ஜூ வித் மீராக்கா. ஓகே குட்டீஸ், நம்ம கதைக்குள்ள போலாமா? ஜூ வேற நிறைய அனிமல்ஸ் இருக்கும். ஓகே குட்டீஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான மாயாஜாலமான காடு இருந்துச்சா. அந்த காட்டுல நைட்டு மட்டும் மிருகங்களால பேச முடியுமா? ஏன்னா அது மாயாஜாலமான காடு இல்லையா? மீராக்கா ஜாலியா ஜூக்கு போறோமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாலாம் அவன் ஃப்ரெண்ட்ஸோட. சரின்னு காட்டுக்குள்ள போனா அங்க வெல்கம் பண்றதுக்கே மங்கி அண்ணாக்கெல்லாம் வந்துட்டாங்களாம். இங்க இருந்து அங்க தாவுறது, அங்க இருந்து இங்க தாவுறதுன்னு ரொம்ப குஷியா ஜாலியா ஆடிட்டு இருந்தானுங்களாம். இந்த குழந்தைங்களுக்கும் மீராக்காவுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சாம் அந்த மங்கியை பார்த்தோன்னு. அடுத்த கட்டமா அவங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தாங்களாம். பார்த்தா யானைகள், ஜீப்ராக எல்லாருமே வந்து சூப்பரா அங்க தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சா. நிறைய யானையெல்லாம் இருந்துச்சா. பார்த்தோன்னா லைவா பார்த்தோன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா. ஆனா இவங்க வந்ததே லேட்டா வந்துட்டாங்களா, அதனால அது சீக்கிரம் அந்த காடு வந்து இருட்டிடுச்சான். ஆனா இது மாயாஜாலமான காடுன்னு குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தா சஃபாரி ஜீப்ல வந்து கூட்டிட்டு போனாங்களா அந்த குழந்தைங்கள. ஏன்னா நைட் ஆயிடுச்சு இல்லையா, மிருகங்கள் எங்க இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் பார்த்தா காட்டோட ராஜா யாரு, சிங்கம், அவங்கள பார்த்தாங்களாம். அவங்க கர்ஜனையோட ரொம்ப கம்பீரமா இருந்தாங்களாம். அடுத்தது உயர கழுத்துடையவன், அவன் யாரு? அவன் தான் ஜிராஃபி. மீராக்காக்கு என்னடா அது இவ்வளவு பெரிய கழுத்தா இருக்கே, கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் அவனை தொட்டு பார்த்தாங்களாம். அவன் ரொம்ப சாஃப்டா சில்கியா, ஸ்கின் எல்லாம் அவ்வளவு பல பலன்னு இருந்துச்சான். சரின்னு அடுத்தது யார பார்க்கலான்னு பார்த்தா யானை. யாரு? யானை குட்டிங்க, அப்புறம் அவங்களோட அப்பா அம்மாங்க எல்லாரும் கேங்கா சுத்திட்டு இருந்தாங்களாம். இவங்க ரிலேஷன்ஷிப்னா எப்படி இருக்கணும், இவங்கள மாதிரி சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கறத ஒற்றுமையை காமிச்சாங்களாம். அடுத்தது இன்னும் இருட்டாக இருட்டாக அந்த காடே வந்து இந்த குழந்தைங்க எல்லாம் போறதுக்காக காடு ஃபுல்லா விளக்கேத்தி வச்சாச்சான். லேட்டர்ன் லைட்ஸ் அங்கங்க. காடு பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமா அழகா இருக்கான். அடுத்தது என்னாச்சு, இந்த ஆந்தைகள் தான் வந்து இந்த குழந்தைங்களை எச்சரிக்கை பண்ணுது. இனிமேல் நீங்க யாருமே இந்த காட்டுக்குள்ள வரக்கூடாது, ஏன்னா இந்த காடு வந்து நைட் ஆனா மந்திர காடா மாறிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆந்தைகள் எச்சரிச்சாங்களாம். ஆனா அந்த குழந்தைங்க அடங்குவாங்களா? அடங்கவே இல்லை. அதுலயும் மீராக்கா இல்ல நாங்க போயே ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே இதுக்கு மேல நீங்க போகணும்னா மந்திர காடு வந்து சுத்தி தண்ணியா தான் இருக்கும், நீங்க போட்ல தான் போகணும்னு அந்த ஆந்தைகள் சொல்லிட்டு போயிடுச்சா. மீராக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்ல ஜாலியா ஏறி உட்காந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். அங்க போனோட மந்திர காட்டுல வரவேற்கிறதுக்கே யார் இருந்தா? அழகான மான்குட்டிங்க இருந்துச்சுங்க. அவங்களோட அந்த குழந்தைங்களோட ஜாலியா பேசி நீங்க பத்திரமா உள்ள போங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சாங்க. இந்த குழந்தைங்களும் ஜாலியா உள்ள போனோம்னா அடுத்து யார பார்த்தாங்க? முயல் குட்டிங்களை இங்கேயும் அங்கேயும் ஜாலியா தாவிட்டு இருந்துச்சுங்க. ஆனா இந்த காட்டுல ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. மான் குட்டிங்கள் முதல்ல யார பார்த்தாலும் காமா வரவேற்கணும். முயல் குட்டிங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? இந்த காட்டை சுத்தமா பராமரிக்கணும். இந்த காட்டுல காட்டு ராஜா வந்து ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்திருக்காரு. அப்பதானே இந்த மந்திர காடை பத்திரமா வச்சுக்க முடியும். அதனால முயல் குட்டிங்க நைட் ஆனோட அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காட்டுல பூக்குற பூக்கள் எல்லாமே அவ்வளவு நறுமணமா இருக்கும். இந்த காடை வந்து ரொம்ப மனமா வச்சுக்கிறதுக்காக அந்த பூக்கள் எல்லாம் பூக்குது. அதுவும் இல்லாம இரவு நேரத்துல அந்த பூக்கள் எல்லாம் விளக்கு போல காட்சி தருமா. ஏன் அப்படின்னா அங்க போற வர்றவங்களுக்கு எல்லாருமே வழி தெரியணும் இல்லையா? அதனால ரொம்ப பிரம்மாண்டமா இந்த பூக்கள் எல்லாமே விளக்கு போல நைட்டான காட்சி தருமா. அடுத்தது இதெல்லாம் கேட்க கேட்க இவங்க எல்லாருக்கும் ரொம்ப கொண்டாட்டமாயிடுச்சான். என்னடா இது, மிருகங்கள் எல்லாம் பேசுது, பூக்கள் விளக்கா மாறுது, அதுவும் இல்லாம முயல் குட்டிங்கெல்லாம் அவங்க வேலையை செய்யறாங்க அப்படின்னு மீராக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சான். அப்ப மிருகங்கள்லாம் சந்தோஷமா ஆடிட்டு இருந்ததை பார்த்து மீராக்காவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியா ஆட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்ப இந்த காட்டை பார்த்தோன்னா இவங்களுக்கு மனசு நிறைவா இருந்துச்சா. ஆஹா, இந்த மனுஷங்க தான் இப்படி ஒற்றுமை இல்லாம இருக்காங்க, ஆனா மிருகங்கள் அவங்களுக்கு ஒவ்வொரு வேலையை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு அப்படின்னு நினைச்சு மீராக்கா ரொம்ப பிரமிச்சு போயிட்டாங்களாம். அவங்க அந்த மிருகத்தை எல்லாம் பார்த்து அவங்களோட வாழ்க்கை, வாழ்வாதாரம், அவங்களோட சூழல், அவங்கள சுத்தி இருக்க இயற்கை இதெல்லாம் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அதுக்கப்புறம்
காலையில ஆக போதும் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மேல வராராம். வர வர இந்த விளக்கெல்லாம் ஒவ்வொன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆஃப் ஆயிட்டே வருது. ஏன்னா சூரியன் வந்துட்டாருல, அவரு தானே விளக்குக்கே ராஜா, அதனால அவர் வந்துட்டாரு. அடுத்தது ஃபுல்லா விடிஞ்சோன்னு அந்த சஃபாரி ஜீப் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த குழந்தைங்களெல்லாம் பிக்கப் பண்ணி வெளியில கொண்டு போய் ஜூக்கு வெளியில கொண்டு போய் விடுறதுக்கு போகாச்சு. ஆனா இந்த குழந்தைங்களை ரொம்ப பிடிச்ச மிருகங்கள் அவங்களுடைய ஜீப்ல ஏறி வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஃபாரஸ்ட்ல இருந்து வெளியில வந்தோடனே மீராக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு ஃபாரஸ்ட்ல என்னென்னலாம் நடந்துச்சு, எப்படி எல்லாம் இயற்கை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு கதையா எழுதணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்னென்னலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரியுமா? இந்த பூமிக்கு ரொம்ப தேவை இயற்கை கண்டிப்பா தேவை. இயற்கை ஏற்படுத்த தண்ணி ரொம்ப தேவை. அதனால நம்ம இங்க வாழ்ற எல்லா மிருகங்களுக்கும் சம உரிமை கொடுக்கணும், எல்லா ஜீவராசிகளுக்கும் சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வாழ்வாதாரத்தை காட்டுல பார்த்ததை ஃபுல்லா அவங்க ஒரு கதையா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது குட்டி சுட்டீஸ்? நம்மளும் என்னென்ன வேலை இருக்கோ நமக்குன்னு உள்ள வேலையை நம்ம கண்டிப்பா செய்யணும். நம்ம வீட்டை நம்ம தான் சுத்தமா வச்சுக்கணும். அதுவும் இல்லாம அடுத்தது என்ன, நம்ம எப்பொழுதுமே யாருக்குமே தொந்தரவே கொடுக்க கூடாது. எல்லா ஜீவராசிகளையும் சமமா மதிக்க கத்துக்கணும். புரியுதா? ஓகே குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனோல இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.